வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா இந்தியூர் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரந்தோறும் சனி ஞாயிறு 2 நாட்கள் நடைபெறுகிற சந்தை இது. இங்க பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள் விதமா ரகரகமா வந்துட்டு இருக்கு. ஓகே, விற்பனை பாத்திரலாம். இந்த சந்தை வந்து ஈரோடு மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை. உள்ள எடுத்தோடனே ஒரு மத்த கருவை ஊத்தி இருக்காங்க. ஜெர்சி கிராஸ்ல செய்யணும்னு நினைக்கிறேன். நல்ல கருப்பு பேஜோட சட்ட மாடு. ஆனா இது உங்களுதான். வாங்கிருக்கீங்களா விற்கிறதா? அப்படியே பேசுறீங்களா யாராச்சும்? டீடைல் சொல்றேன். ஹலோ அண்ணா வணக்கம். சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சேந்தராம்பாளையம். இப்ப வந்து இந்த ஜெர்சி வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்னா வருது? 25. கை கறவைங்களா? கை கறவை. பாலெல்லாம் எத்தனை கொடுக்குது இப்போ? நேரம் நேரம் 2 லிட்டரு. ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குண்ணா? 3 ஈத்து இறங்கி இருக்கு. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிச்சீங்க? 33,000 சொன்னா. 33,000 சொல்லி 25,000 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. விலை பரவாயில்லைங்களா? விலை பரவாயில்ல. இது வந்து கொண்டு போய் மறுபடியும் சடம் பண்ணி பண்ணிக்குவீங்களா? சரி சரி சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி. அது போக பாத்தீங்கன்னா உள்ள ஜெர்சி கிடாரிகள் நிறைய வரத்து இருக்கு. அப்படியே இங்க ஒண்ணு பார்த்தோம்னா, ஐயா இது உங்களுதான் வாங்கிருக்கீங்களா? அப்படியே புரியுங்க. இந்த ஜெர்சி கிடாரி கண்ணு எத்தனை ரூபாய்க்கு வாங்கினீங்க? 8,500 வாங்கிருக்குது. 2,500. 8,500. 2,500 அதான் நானே பாக்குறேன். எத்தனை மாசம் கண்ணுங்க ஐயா? கண்ணு 10 மாசம் இருக்கு. 10 மாசம். விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டு முடிச்சீங்க? அது இல்ல, அது 12,000 சொன்னாங்க. 12 ரூபா சொன்னாங்க. நீங்க 8,500க்கு வாங்கிருக்கீங்க. சரி சரிங்க, சரி ஓகேங்க. எங்க இருந்து வரீங்க? நாங்க நம்பியூர்ல வர்றோம். நம்பியூர் ஜம்பை. சரி சரி சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்க பேரு? பேர் சித்தன். சித்தன். சரிங்க. அப்படியே உள்ள பார்த்தோம்னா எல்லாமே கிடாரி கண்ணுன்னு நினைக்கிறேன். பூராமே ஜெர்சி. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? என்ன விலை வருங்க? 11க்குள்ள வரும். எத்தனை ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குமா? 6 மாச கண்ணு இருக்கும். இதெல்லாமே 6 மாச கண்ணு. ஒரு 10-11 ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுன அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம அந்தல பார்த்தோம்னா அந்தல 2 கண்ணு வச்சிருக்காங்க. ஐயா இந்த கண்ணு என்ன விலை வருங்க ஐயா? 6 50. 6,500 சொல்றீங்க. எல்லாமே கிடாரி கண்ணு. எத்தனை ஒரு 3 மாச கண்ணு இருக்குங்களா? சரி ஓகேங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து எத்தனை கிடாரி கண்ணு கொண்டாந்துருக்கீங்க? கிடாரி 5 கொண்டு வந்துருக்குது. 5 கொண்டாந்து. விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க ஐயா? விற்பனை வந்து கண்ணை பொறுத்தளவுக்கு போகுது. கண்ணை பொறுத்த மாடு கிடாரி இது சென கிடாரி. இது செனைங்களா? ஆமாங்க, 4 மாசம் சென. எச்சப்பு கிடாரி இது. எச்சப்பு? ஆமா. எச்சப்பா ஜெர்சிங்களா? இல்ல எச்சப்பு. என்ன ரேட் வருதுங்க? அது 40 ரூபா சொன்னாங்க. 35 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 40 ரூபா சொல்லி 35 ரூபாய்க்கு மோதுறாங்க. ஆமா. இதுங்க ஐயா இந்த ஜெர்சி? இந்த ஜெர்சி வந்து 27 கேக்குறாங்க. 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொல்றீங்க, 27 கேக்குறாங்க. இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? இதுங்களா? இது 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் கண்ணு. ஒன்னும் பல்லு போடல? பல்லு போடலைங்க. வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி சரி. இது 4 மாசம் ஒருத்தியா சென செக்கப் பண்ணி வச்சு. சென செக்கப். இந்த பொடி கண்ணுங்க என்னங்க? இந்த கண்ணு பொடி கண்ணு 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா. 2 சேர்ந்து 30 ரூபா. எத்தனை ஒரு 6 மாசம் கண்ணு இருக்குங்களா? இருக்குங்க. 6 மாச கண்ணு 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்க. நீங்க எப்படி கலப்பின மாடு மட்டும் தான் பண்றீங்களா இல்ல நாட்டு மாடு பண்றீங்களா? நாட்டு மாடு வாங்குறேங்க. மாடு எந்த மாடு நம்மளுக்கு விலைக்குப்படுதோ அந்த மாடு வாங்குறோம். எந்த மாடு கிடைக்குதோ அந்த மாடு வாங்கலாம். சரி சரிங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. சொல்லிடலாம். போன் நம்பருங்க? போன் நம்பர் மாமாங்க. இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? அவர் அனுப்பிச்சு விடுறேன். அவர் அனுப்புறாரு. நீங்க எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துருப்பீங்க ஐயா? சந்தைக்கு எப்பயும் வந்துட்டா தான் இருக்காங்க. சின்ன பையன்ல இருந்து நம்மளுக்கு பக்கத்துல கொல்ல வளையம். பக்கத்துலதான்? ஆமா. சின்ன பையன்ல இருந்து இந்த வியாபாரம் விவசாயி. வீட்டுல எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? வீட்டுல 5 உருப்படி இருக்குது. 5 உருப்படி இருக்கு. இது போக நாட்டு மாட்டு கண்ணு வேணாலும் கிடைக்கும். பாருங்க, அந்த மாடுல கொண்டு வந்து மாடு அதெல்லாம் வித்தாச்சுங்க. அந்த கண்ணு, அந்த கால கண்ணு என்ன ரேட்டு கொடுத்தீங்க ஐயா? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணுங்களா? ஆமாங்க. என்ன ரேட்டு கொடுத்தீங்க? 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க.
காங்கைங்கண்ணு வாங்கிங்க. 25 ரூபாய்க்கு பரவாயில்ல. எத்தனை ஒரு வயசு இருக்குங்களா? இல்ல இல்லைங்க, அது 2 வயசுக்கு மேல இருக்கு. 2 வயசுக்கு மேல இருக்கு. பருவத்துக்கு வந்துருவேன். பருவத்துக்கு பழ விடுற கண்டிஷன். ஆமா ஆமா. அந்த இருக்கிற பொடிக்கண்ணெல்லாம் அதெல்லாம் மலங்கண்ணுங்க. அதெல்லாம் மலங்கண்ணு அதெல்லாம் என்ன விலை வருங்க? 5 ரூபா 4 ரூபா அப்படி கண்ணு. அதெல்லாம் 5 ரூபா 4 ரூபாய்க்கு போட்டாவே மலங்கண்ணு வாங்கிக்கலாம். மலங்கண்ணு வாங்கிக்கலாம். மலங்கண்ணு வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மைசூர் கண்ணு வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படியே இருங்க, உங்க நம்பர் கேட்டுடலாம். அந்தியூர் பூ. அவங்க பேருங்க ஐயா? என் பேர் பாலனுங்க. பாலன். 99 44 08 97 62 இதான் ஐயாவோட நம்பரு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்த்து வாங்கி பாத்துக்கலாம். அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா ஜெர்சி செவலக்கண்ணு ஒண்ணு இருக்கு. செவல சட்டையில அது கருப்பு சட்டையில எதுங்க? ஜெர்சி சிந்து இல்ல, இதே சிந்து. என்ன ரேட்னா வருது அது கண்ணு ஒவ்வொன்னா? தெரியாது. 13 14 சொல்லுவாங்க. 13 14 வரும் சொல்லுவாங்க. அனுசரிச்சு கொடுப்பாங்க. எத்தனை மாச கண்ணு இருக்குங்க அதெல்லாம்? இது கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 9 மாச கண்ணு இருக்குங்க. 9 மாச கண்ணு. 9 மாச கண்ணு இருக்கு. இளங்கண்ணுங்க. இன்னும் பல்லு போடாத கண்ணுங்க. ஒரு 1.5 வயசு இருக்குங்களா? இல்ல நீங்க ஒரு வருஷம் கண்ணுங்க. ஒரு வருஷம் தான். ஒரு வருஷமே இருக்காதுங்க. சரி சரி. கண்ணு 8 9 மாசம். இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். எப்ப வந்தீங்கனாலுமே அந்தியூர் சந்தைக்கு வந்தீங்கனாலுமே இவர் பேர் வந்து ராஜனுங்க. பங்களாபுதூர்காரருங்க. இவர் வந்து 52 வருஷம் சேவாரிங்க. 52 வருஷம் சேவாரிங்க. 52 வருஷமா மாட்டு வியாபாரத்தை 52 வருஷம் மாட்டு வியாபாரம் இருக்கிறாருங்க. சின்ன வயசுல இருந்தே இவரு பெரிய காளை மாடுல பெரிய மாடுல வாங்கிப்பாருங்க. இப்ப நாட்டு மாடு வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாடு வேணாலும் ராஜன்னாங்க. பேர் ராஜாங்க. அப்படியே உங்க நம்பர் சொல்லுங்க. பங்களாபுதூர். உங்க நம்பர் சொல்லுங்க. 95 24 05 78 78 30. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். எப்ப வேணாலும் நாட்டு மாடு வேணாலும் சரிங்க, எருமை வேணாலும் சரி, எந்த ரகம் வேணாலும் சரி நல்ல மாடை வாங்கி தருவாங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. என் பேர் குமாருங்க. அப்படியே உங்க நம்பர் சொல்லி. 81 480 55 241 241. இந்த மாதிரி கலப்பன மாட்டுகள் கிடாரி இது வந்து சென மாடுன்னு நினைக்கிறேன். சென கிடாரி இது எல்லாமே நல்லா முடிச்சுட்டாங்க. வாங்கி கட்டிட்டாங்களாட்டு இருக்கு. அடுத்து எந்த சந்தைக்கு சேல்ஸுக்கு போகுதுன்னு தெரியல, இல்ல வளர்த்துறவங்க கிட்ட சேல்ஸுக்கு போகுதுன்னு தெரியல. நல்லா பாக்குற கலர்ஃபுல்லா இருக்கு பார்த்து. அப்படியே இதுல பார்த்தோம்னா வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட இருக்கிற மாடுகளாட்டு இருக்கு. கயிறு போட்டு கட்டி இருக்கிறாங்க. கட்டையோட இழுத்துட்டு வந்துட்டாங்க 2 பேருமே. சரி ஓகே. கலப்பின மாடுகள்ல நிறைய வரத்து இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் தவறி வந்தங்காட்டி சந்தை வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த தடவை வந்து நேரடியாக நேரத்திலேயே எடுத்து போட்டுருவோம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான ஜெர்சியில சேர்ற கருப்பு சட்டை மாடு. கருப்பு சட்டை நல்லா பேச்சு, அருமையான பேச்சு. 35,000. 3 மாசம் தானே. 35,000. எத்தனை வருஷம் கிடாரிங்க இது? இதா 3 வருஷம். 3 வருஷமான கிடாரி இருங்க. அப்படியே மாட்டை ஒரு தடவை 3 வருஷம். பல்லே போடல. கிடாரி அருமையா இருக்கு. நல்ல பேட்ச். இது என்ன ரேட்னா சொல்றீங்க? ஃபைனல் 40,000 சொல்லுது. 40,000 சொல்றீங்க? ஆமா. 35 ரூபா சொன்னீங்க. 35. அது இன்னொரு கிடாரி. இது 40,000. இன்னொரு கிடாரி இருக்கு. ஆமா. சரி சரி. இந்த மாதிரி 3 மாசம் தானே. 3 மாசம் சென கன்ஃபார்ம் ஆங்களா? சென கன்ஃபார்ம் பார்த்தாச்சு. சென கன்ஃபார்ம். சரி சரி. சென கன்ஃபார்மா பாத்துக்கலாம். கன்ஃபார்மா பார்ட்டி கேட்டா அனுசரிச்சு தரலாம். எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? மாடு 20 மாடு கொண்டு வந்தோம். 20 மாடு விற்பனை போகுதுங்க. 20 மாடு. எத்தனை மாடு வித்து இருக்குதுங்க? 20 மாட்டுல 16 மாடு. 16 வித்தாச்சு. ஒரு 4 இருக்குது. இன்னும் 4 இருக்கு. சரி சரி. இந்த மாதிரி மாடு இல்லைன்னு உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா? எப்ப இருந்தாலும் வாங்கிக்கலாம். நீங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? எல்லா சந்தைக்கும் போறோம். சீனாபுரம், அந்தியூர், திருப்பூர் எல்லா சந்தைக்கும் போறோம். சரி, அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 480 55 241 243. பேருங்க? குமார். நம்ம நம்பரையும் போடுங்க. 90 950 29 599 590. விவசாயி வடிவேல். அப்ப நீங்க சம்சாரி? ஆமா.
வியாபாரம் பண்றீங்க? வியாபாரம் பண்றோம். சரி சரி சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஓகே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.